மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னென்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்கும்போது நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு வேகத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலபுலன்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லோன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி என சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் வந்து அலர்ட்டாக பார்த்துக்கங்க. கொஞ்சம் பிடிவாதவங்களோ ஈகோவோ அதிகமாக ஃபீல் அம்மாக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன். 5 மற்றும் 12ஆம் சுக்கிரன் வந்து 5லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசல்களை ஏற்படுத்தும் குழந்தைகளால். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறது. இருந்தாலும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோபம் அதிகமாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வேலை செய்கிற இடங்களில் கடன் சம்பந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் காமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு 2ல் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள் அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி மாற்றி மாற்றி திட்டுறது ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 8 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 8ஆம் அதிபதினும் போது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.